வணக்கம். இது காதல் கனவுகளின் என் பெயர் எழிலரசி. எழுதி வாசிப்பது உங்கள் லட்சுமி. எல்லா பகுதிகளையும் தவறாமல் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பகுதி 9. மீனாட்சி வீட்டை விட்டு கிளம்பும்போது எழிலின் கைகளை பிடித்துக்கொண்டு, எழில், இந்த அத்தையை கடைசி நேரத்துல ஏமாத்திராத. 2 நாள் முன்னாடியே எங்க அண்ணனை அம்மாவை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். நீயும் அப்பவே வந்துடணும் என்று சொல்லிவிட்டு செல்ல, எழில் குழம்பி போய் அமர்ந்திருந்தாள். மீனாட்சி திருமணத்திற்காக எழிலுக்கென்று எடுத்து கொடுத்த புடவை டப்பா இன்னும் திறக்கப்படாமல் சோஃபாவிலே இருந்தது. என்னடி யோசனை உனக்கு? வா, உன் புடவைய பார்ப்போம் என்று மல்லிகா ஆர்வமுடன் அந்த டப்பாவை திறந்தாள். அதில் அடர் சிவப்பில் அழகான பட்டுப்புடவை தங்க நிற ஜரிகையுடன் மின்னியது. அதன் மதிப்பு நிச்சயம் 20,000ற்கு மேல் இருக்கும் என்று தோன்றியது. எழில், சூப்பரா இருக்குடி சாரி. உங்க அத்தை உனக்காக பார்த்து பார்த்து வாங்கியிருப்பாங்க போல. அவங்க அன்புக்காகவாவது நீ நிச்சயமா கல்யாணத்துக்கு போகணும். போகணும் எழில் என்று மல்லிகா வலியுறுத்த, எழில் மனதும் இப்போது மாறியிருந்தது. எழிலுக்கு 1000 கோபம் விஷ்ணுவின் மீது இருந்தாலும் தன் அத்தைக்காக திருமணத்திற்கு போக வேண்டும் என்று முடிவெடுத்தாள். திருமணத்திற்கு 4 நாட்கள் முன்பு ரூபாவின் குடும்பம் அமெரிக்காவில் இருந்து சென்னை வந்து இறங்கினர். அவர்கள் தங்குவதற்கென்று அனைத்து ஏற்பாடையும் விஷ்ணு செவ்வனே செய்திருந்தான். அவர்களுக்கென்று ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் அறை ஏற்பாடு செய்திருந்தான். ரூபாவின் குடும்பத்தினர் வந்து இறங்கிய பின் அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலிலே அன்று முழுதும் இளைப்பாறிவிட்டு மறுநாள் விஷ்ணு வீட்டிற்கு வருவதாக கூறியிருந்தனர். மீனாட்சியும் தனது மருமகளுக்காக மதிய உணவு மதிய மதிய உணவை அவர்கள் வீட்டிலே ஏற்பாடு செய்திருந்தாள். ரூபா மீனாட்சியை கண்டவுடன் ஹாய் ஆண்டி என்று லேசாக கட்டிக்கொண்டு தன் அன்பை வெளிப்படுத்தினாள். அடுத்து அவள் ஹாய் விஷ்ணு என்று அவனையும் கட்டிக்கொண்டாள். ரூபா அமெரிக்காவிலிருந்து வந்ததை அப்படியே நிரூபிக்கும்படியாக இறுக்கமான கழுத்துடன் இறுக்கமான ஒரு கவுனை அணிந்திருந்தாள். மீனாட்சிக்கு தான் அந்த மேல்நாட்டு வழக்கம், அவள் உடை என வித்தியாசமாக தோன்ற பின் மகனுக்காக என்று மனதை சமாதானம் செய்து கொண்டாள். இருந்தாலும் கல்யாண பெண் ஒரு சுடிதார் அல்லது லெஹெங்கா போன்ற உடைகளையாவது அணிந்து வந்திருக்கலாம் என்று அவள் மனது சொல்லியதை வெளியில் கொட்ட முடியாமல் தன் சிந்தனையை மாற்ற முயற்சித்தாள். ரூபாவின் பெற்றோர் மீனாட்சியிடம் பிரியமாகவே பேசினர். ஆன்ட்டி, வீடை ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க என்று அவள் விழிவிரிய சொல்லி வர்ணித்தாள். தேங்க்ஸ் ரூபா. வாங்க வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம், ரொம்ப நேரமாயிருச்சு என்று மீனாட்சி அனைவரையும் அழைக்க விஷ்ணுவும் அவர்களை வரவேற்றான். பின் அனைவரும் சாப்பிட உட்கார மீனாட்சி முதலில் அனைவருக்கும் பரிமாறிவிட்டு அவளும் உட்கார்ந்து கொண்டாள். ரூபா விஷ்ணு அருகில் நெருங்கி உட்கார்ந்தும் அவ்வப்போது அவன் தோளில் சாய்ந்தும் பல கதைகள் பேசிக்கொண்டே இருந்தாள். சாப்பிடு ரூபா, எல்லாம் ஆறுது பார். நாம சாப்பிட்டு முடிச்ச உடனே உனக்கு வாங்கின புடவை நகையெல்லாம் பார்க்கலாம் என்று மீனாட்சி சொல்ல, வாவ் சூப்பர் ஆண்டி என்ற ரூபா இப்போது வேகமாக சாப்பிடத் தொடங்கினாள். அகிலாக்கா, ரூபாவுக்கு கொஞ்சம் குழம்பு ஊத்துங்க என்று மீனாட்சி சமையக்கார அம்மாவிடம் சொல்ல, அகிலா ரூபாவிற்கு பரிமாறுவதற்காக குழம்பு சட்டியுடன் அவள் அருகில் செல்ல, அதே நேரம் அகிலாவின் காலிடறி அந்த குழம்பு முழுதும் ரூபாவின் கைகளில், நெஞ்சில், உடையில் என வஞ்சனையின்றி அபிஷேகித்திருந்தது. ரூபா தனது நிலையை உணர்ந்தவள் சற்றும் யோசியாமல், யூ இடியட் என்று அந்த 50 வயது மதிக்கத்தக்க பெண்மணியை நொடிப்பொழுதில் அறைந்திருந்தாள். மீனாட்சிக்கு என்ன நடக்கிறது என்று புரிவதற்குள் ரூபா அகிலாவை அடித்து முடித்து இப்போது வார்த்தைகளால் வசைபாடிக் கொண்டிருந்தாள். பின் விஷ்ணு, ரிலாக்ஸ் ரூபா, போ என்னோட ரூம்ல வாஷ் பண்ணிட்டு வா என்று அவன் அழைத்து செல்ல போக மீனாட்சி குறுக்கிட்டு, மேலே எதுக்குடா, கீழே அவளுக்கு வாங்கின ட்ரெஸ் எல்லாம் இந்த ரூம்ல தான் இருக்கு என்று மீனாட்சி தடுத்து நிறுத்த ரூபாவின் கண்கள் மீனாட்சியை ஒரு கோப பார்வை பார்த்தது போல் தோன்றியது. ஓகேம்மா, அப்புறம் என்ன ரூபா, போய் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா என்று அனுப்பி வைத்தான் விஷ்ணு. பின் 10 நிமிடத்தில் அவள் அதே ஈர கவுனுடன் வெளிவர, என்ன என்று விஷ்ணு கேட்க, விஷ்ணு, இதெல்லாம் வயசானவங்க போடுற ட்ரெஸ். ஐ கான்ட் வேர் திஸ். ஐ எம் கோயிங் பேக் டு மை ரூம். ஐல் see you tomorrow என்றவள் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் செல்லப்போக, ரூபா என்று விஷ்ணு அவளை தடுக்க முயற்சிக்க அவள் அதற்குள் கார் வரை சென்றிருந்தாள். ரூபாவின் பெற்றோருக்கும் சங்கடமாகி போய்விட மகளின் செயல் வருத்தத்தை கொடுத்த போதும் வேறு வழி இல்லாமல் அப்புறமா வர்றோம் என்று மட்டும் அவர்களும் சொல்லிவிட்டு அவளை பின்தொடர்ந்தார்கள். 20 வருடங்களுக்கு மேல் மீனாட்சிக்கு எப்போதும் துணையாக இருப்பது அகிலா மட்டுமே. அகிலா அப்படி ஒரு அமைதியான பெண்மணி. ரூபா சென்ற திசையையே அகிலா வருந்திய விழிகளுடன் பார்க்க மீனாட்சிக்கு ரூபாவின் மீது அப்படி ஒரு கோபம் பொங்கியது. தன் தாய் போன்ற ஒரு பெண்ணை போய் இவள் கை நீட்டி அடிக்கலாமா
ஏதோ ஆவேசத்தில் அடித்திருந்தாலும் உடனே மன்னிப்பு கோருவாள் என எதிர்பார்த்தாள். ஆனால் அவள் மீனாட்சியிடமும் சொல்லாமல் சென்றது அவள் மனதை பெரிதாக தாக்கியிருந்தது. மீனாட்சிக்கு முதல் முறையாக தன் மகனின் எதிர்காலத்தை நினைத்து அச்சம் பிறந்தது. இப்படி ஒரு பெண்ணை போய் தேர்வு செய்திருக்கிறானே என்று நெஞ்சம் வலித்தது. இன்னும் 2 நாளில் திருமணம். இப்போது இதை யோசித்து என்ன செய்ய என்று மீனாட்சி நிம்மதியில்லாமல் நிற்க, ரூபாவை தடுத்து நிறுத்த சென்றிருந்த விஷ்ணு இப்போதுதான் திரும்ப வீட்டிற்குள் நுழைந்தான். என்னடா, என்னாச்சு என்று மீனாட்சி கேட்க, விஷ்ணுவின் முகம் வாடியிருந்தது. எங்கடா வா, போயிட்டாளா என்று மீனாட்சி ஏமாற்றத்துடன் கேட்க, ஆமாம்மா என்று மட்டும் விஷ்ணு சொன்னான். விஷ்ணுவின் முகத்தை இந்த நிலையில் ஒரு நாளும் பார்த்திராத மீனாட்சி துடித்து போனாள். பின் மீனாட்சியை மகனை சமாதானம் படுத்தும் நிலையில் இருப்பதை உணர்ந்து, நீ கவலைப்படாதடா, அமெரிக்காலே ரொம்ப வருஷம் இருந்ததுனால இப்படி மாறிட்டா போலப்பா, மற்றபடிக்கு நல்ல பொண்ணாதான் தெரியுறா, நீ வருத்தப்படாத, நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவா என்று சோஃபாவில் அமர்ந்திருந்த மகனின் தலையை சமாதானமாக வருட, சாரிம்மா, ரூபா இப்படி நடந்துக்குவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. பாவம், நீங்க ஆசை ஆசையா சமைச்ச சாப்பாடெல்லாம் அவ சாப்பிடாம நம்ம அகிலாக்காவை வேற அடிச்சிட்டாளேம்மா என்று வருந்தி அமர்ந்திருக்க, விஷ்ணு விடு கண்ணு, நம்ம பாப்பா தானே, இதுக்கு நீ ஏன் என் முகமாடி போற என்று அகிலா சமாதானப்படுத்த, விடு விஷ்ணு, கல்யாண மாப்பிள, இதெல்லாம் மனசுல ஏத்திக்காத, நாளைக்கு மருதாணி வைக்க எப்படியும் காலையிலே அவ வருவாள்ல, அப்ப நான் அவளை சமாதானப்படுத்துறேன், நீ சந்தோஷமா கல்யாண வேலையை பாரு என்று மீனாட்சி மகனை தேற்றி அனுப்பினார். மறுநாள் காலையிலே சக்திவேலும் பேச்சியம்மாளும் வந்து இறங்க பந்தக்காலும் நட்டப்பட்டது. அன்று காலை 10 மணி அளவில் மெஹந்தி வைப்பதற்காக பியூட்டி பார்லர் இருந்து 2 பெண்கள் வந்திருந்தார்கள். ரூபாவும் ரூபாவின் குடும்பத்தினரும் சில மணி நேரங்களில் வந்து சேர விஷ்ணு வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். நேற்றைய நிகழ்வு ரூபா மனதை பெரிதாக தாக்கியிருக்குமோ என்னமோ. வந்ததுமே, சாரி ஆண்டி, நேத்து ரொம்ப ரூடா நடந்துட்டேன்ல என்று சொல்ல, மீனாட்சியின் முகமும் விஷ்ணுவின் முகமும் நிம்மதியில் மலர்ந்தது. பின் 1/2 மணி நேரத்தில் எள்ளும் மல்லிகாவும் வர, அவர்களின் கலகலப்பில் கல்யாண வீடு களை கட்டியது. எழிலுக்கு அவர்கள் வீட்டுக்குள் நுழைய யோசனையாகத்தான் இருந்தது. அந்த கொடிய நாளின் நினைவும் வந்தது. அவன் சொன்ன சொற்கள் நினைவு வர, திரும்ப சென்று விடலாமா என்று கூட ஒரு எண்ணம் எழிலுக்கு தோன்றியது. பின் தனது தந்தை, அத்தை, பாட்டி என்று தனது உறவுகளுக்காக அந்த கசந்த நினைவை ஒதுக்கி வைத்து வீட்டிற்குள் சென்றாள். ரூபா அவளிடம் ஹாய், ஹவ் ஆர் யூ என்று சுருக்கமாக மட்டுமே பேசினாள். எழில் மனதுக்குள், அந்த சிறுமூஞ்சிக்கு ஏத்த சிறுமூஞ்சி தான் என்று எண்ணிக்கொண்டாள். எழில் வந்திருந்த விருந்தாளிகளுக்கு காஃபி பலகாரம் பரிமாறி வாய் நிறைய புன்னகையுடன் பேசுவதை பார்த்து மீனாட்சியின் உள்ளம் தானாக எழிலை மருமகளாக ஏற்கும் வாய்ப்பை இழந்துவிட்டோமே என்று வருந்தியது. சக்திவேல் அருகில் விஷ்ணு அமர்ந்திருக்க, எழில் இருவருக்கும் காஃபி பரிமாற, மாப்பிள, அடுத்து நம்ம எழில் கல்யாணம்தான், அவளுக்கு நல்ல மாப்பிளையா சொல்லுப்பா என்று சக்திவேல் விஷ்ணுவிடம் கூற, விஷ்ணு அவள் முகத்தை ஏறிட்டு பார்த்தான். என்ன எழில், நான் மாப்பிள பார்க்கட்டுமா இல்ல என்று அவன் இழுக்க, எழிலுக்கு அவனின் எண்ணம் புரிந்தது. மகேஷை பற்றி சொல்லவா என்று மிரட்டாமல் மிரட்டுகிறான் என்பது புரிந்தது. அவன் கண்கள் குறும்புடன் அவளை ஆராய, எழில் வேண்டாம் என்று அவன் மட்டும் பார்க்குமாறு தலையாட்டி வைத்தாள். எழிலுக்கு தன் தந்தையின் மீது கோபம் பொங்கியது. போயும் போய் இவன்கிட்ட போயா அப்பா மாப்பிள்ளை பார்க்க சொல்லணும் என்று மனதுக்குள் வைத்தவள், அப்பா, நான் தான் என் பரீட்சை முடியட்டும்னு சொல்லியிருக்கேன்ல என்று முடித்துவிட்டு அங்கிருந்து நகன்று விட்டாள். மெஹந்தி போட்ட பின் பெண்கள் இருவரும் கிளம்ப போக, எழில் இங்கேயே இருக்கலாம்ல ப்ளீஸ் எழில் என்று மீனாட்சி கெஞ்சிய போதும், சாரி அத்தை, நாளைக்கு சாயங்காலம் நேராக ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறேன் என்று மறுத்து சென்று விட்டாள். பின் ரூபாவும் அவள் குடும்பத்தினரும் ரெஸ்ட் எடுக்க போவதாக அவர்கள் ஹோட்டலுக்கு சென்று விட்டனர். இரவு 7 மணிக்கு ரூபாவின் மூர்த்த புடவைக்கான சட்டை தைத்து வர, விஷ்ணு வர்றியா, நம்ம ரூபா கிட்ட போய் இந்த பிளவுஸ் அப்புறம் நாம் அன்னைக்கு வாங்கின புடவை நகையெல்லாம் கொடுத்துட்டு வந்துடலாம் என்று அழைத்தார். சரிம்மா, போகலாம் என்று விஷ்ணு உடனே ஒத்துக்கொள்ள, ஏண்டா இப்பதானடா ரூபா போனா, அதுக்குள்ள அவளை திரும்ப பார்க்கறதுக்கு இவ்வளோ சந்தோஷமா என்று மகனிடம் மீனாட்சி கேலி பேச, போம்மா, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், நீங்க கொடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வைங்க என்று விஷ்ணு விசிலடித்து கொண்டே உல்லாசமாக தன் அறை நோக்கி செல்ல, மீனாட்சிக்கு தன் மகனின் சந்தோஷம் முன் எதுவுமே முக்கியமில்லை என்று தோன்றியது. பின் 10 நிமிடத்தில் இருவருமாக அந்த உயர் ரக ஹோட்டலுக்கு செல்ல, அவர்களின் அறைக்கு செல்லும் முன்னே திறந்திருந்த அவர்களின் அறை வழியாக அவர்களின் பேச்சுக்குரல் தெளிவாக கேட்டது. ரூபா, சும்மா சொல்லக்கூடாது, மாப்பிள்ளை வீட்டில் நல்ல வசதி போல.
சரி, இப்ப விஷ்ணு உன் பேச்ச கேட்டு இந்தியாவ விட்டுட்டு அமெரிக்கா வந்துருவானா? என்று ரூபாவின் தாய் சந்தேகமாக கேட்க, ரூபா தொடங்கினாள். மம்மி, அவன் என் மேல பைத்தியமா இருக்கான். நான் அவன இவ்ளோ நாளா என் பின்னாடியே சுத்தி வர வச்சிருக்கேன். இனிமேலும் அது என்ன பெரிய விஷயமா? என்றாள் ரூபா கர்வமாக. அது இல்ல ரூபா, அவன் பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு எப்படி அங்க வருவான்னு தான் சந்தேகமா இருக்கு, என்று ரூபாவின் தாய் குழப்பமாக கேட்டாள். மம்மி, என்ன பெரிய பிசினஸ்? இங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்ட வச்சு யுஎஸ்ல என்னென்னமோ பெரிய பிசினஸா ஸ்டார்ட் பண்ணலாம், என்று ரூபா சொல்ல, தன் காதுகளையே நம்ப முடியாமல் மீனாட்சி அதிர்ந்து நின்று விஷ்ணுவின் முகத்தை பார்த்தாள். விஷ்ணுவின் கண்கள் சிவக்க, அவன் தன் மொத்த கோபத்தையும் கைகளை மடக்கி அடக்குவது போல் தெரிந்தது. அது மட்டும் இல்ல ரூபா, விஷ்ணுவோட அம்மாக்கு அவனை விட்டா யாருமே இல்ல. அந்த அம்மாவை விட்டுட்டு விஷ்ணு வருவானான்னு தான் சந்தேகமா இருக்கு, என்று கேட்க, மம்மி, இந்த ரூபாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. என் அழகை பார்த்து எத்தனையோ பசங்க மயங்கியிருக்காங்க. இந்த விஷ்ணு ஏமாத்திரம், அவனுக்கு நான் தலையணை மந்திரம் போட்டு நான் முக்கியமா உங்க அம்மா முக்கியமான்னு கேட்டா போதும், அவங்க அம்மாவை தூக்கி போட்டு என் பின்னாடியே நாய் மாதிரி வந்துருவான், என்று ரூபா முடிக்கும் முன் விஷ்ணுவின் கரம் அவள் கன்னத்தில் பதிந்திருந்தது. நன்றி நேர்களே, இனி அடுத்த திங்களன்று சந்திப்போம். உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள், அதனுடன் பகிரவும் செய்யுங்கள். நன்றி.